الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب الحلال واجب على كل مسلم. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேഖ்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலும் மறுமைக்காக அமல் செய்வதை வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய இறைவன், அதே போன்று இந்த உலகத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக உழைத்து உண்ண வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது. மறுமைக்கான தயாரிப்பு இந்த உலகத்தில் நாம் எப்படி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றதோ, மறுமையில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், கபருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நாம் நல்லமல்கள் செய்து எப்படி நிம்மதியான முறையில் ஒரு தயாரிப்போடு நாம் செல்வதற்கு முயற்சி செய்கின்றோமோ, அது மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறதோ, அதே போன்று இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கைக்காக, உலகத்தில் நாம் நல்ல முறையில் கண்ணியத்தோடு இருப்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உழைத்து உண்ண வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் கூறும் பொழுது, வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் உழைத்த அவனுடைய அந்த முயற்சியை தவிர வேறு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது இந்த உலகம் சார்ந்து இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்து இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைக்காக என்ன முயற்சி உழைப்பு செய்கின்றானோ அந்த உழைப்புக்கு தகுந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்று மறுமை சார்ந்து நாம் அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு தகுந்த கூலியை அல்லாஹ் மறுமையில் நமக்கு கொடுப்பான்.
யாருடைய உழைப்பும் வீணாகாது, யாருடைய அமலும் வீணாகாது. அதைத்தான் திருமறையில் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்ட அந்த மக்கள் நல்லமல்கள் செய்வார்கள். ஈமான் கொண்ட அந்த மக்கள் நல்லமல்கள் செய்வார்கள். அந்த நல்லமல்களை அல்லாஹ் தஆலா இன்னா லா நுதீஉ, அல்லாஹ் தஆலா ஒரு காலும் நாம் அதை வீணடிக்க மாட்டோம். அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, எந்த நல்ல அமல்களை இந்த அடியார்கள் ஈமான் கொண்டு செய்தார்களோ அந்த நல்லமல்களை நாம் ஒரு காலும் வீணடிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் என்ன நல்லமல்களை செய்து மறுமைக்கான தயாரிப்பு செய்திருக்கின்றோமோ அந்த நல்லமல்களை அல்லாஹ் தஆலா அதனுடைய கூலியை ஒரு காலம் வீணடிக்க மாட்டான். நாளை மறுமையில் நமக்கு கொடுத்தே தீருவான். அதே போன்று இந்த உலகத்தில் நம்முடைய உலக வாழ்க்கைக்காக நாம் என்ன முயற்சி செய்கின்றோமோ, என்ன விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து நாம் சம்பாதிக்கின்றோமோ அந்த சிரமத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் வீணடிக்க மாட்டான். அதற்கு தகுந்த அந்த வருமானத்தை, வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தில் அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதை நமக்கு திருமறை நமக்கு சொல்லி காமிக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், வகுல் இஅமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இஅமலு ஃபஸயரல்லாஹ் அமலக்கும், உங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அன்பானவர்களே, இப்போ நம்ம ஒவ்வொரு காரியம் உலகம் சார்ந்து செய்தாலும் மறுமை சார்ந்து செய்தாலும் அதை அல்லாஹ் தஆலா கவனித்து கொண்டே இருக்கின்றான். அதனுடைய கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மறுமையுடைய விஷயத்தில் இஸ்லாம் அமல் செய்வதின் முக்கியத்துவத்தை சொல்வதோடு உலக விஷயத்தில் ஹலாலான ரிஸ்கை தேட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு கூறி தருகின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு ஆயத்தில் சொல்கின்றான், வமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லக்குமுல் லைல வன்னஹார லிதஸ்குனு ஃபீஹி. நாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, நாம் உங்களுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு நாம் உங்களுக்கு இரவை ஆக்கி இருக்கின்றோம் ஓய்வெடுப்பதற்காக, அதில் நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும். காலையில் இருந்து மாலை வரை உழைத்து 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 உடலெல்லாம் சோர்வடைந்து அந்த சோர்வை நீங்கள் போக்க வேண்டும் என்பதற்காக நாம் இரவை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அது உஷ்ணமில்லாததாக, நிம்மதியை தரக்கூடியதாக இரவை நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றோம். வன்னஹார லிதஸ்குனு ஃபீஹி, அதே போன்று உங்களுக்கு பகலை நாம் ஆக்கியிருக்கின்றோம். லிதப்தகு மின் ஃபத்லிஹி, இறைவனுடைய அருளை கொண்டு நீங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக, பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக, சம்பாத்தியத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய உணவை ஹலாலானதாக ஆக்கிக் கொள்வதற்காக நாம் உங்களுக்கு பகலை கொடுத்திருக்கின்றோம். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. இரவு என்பது நமக்கு நிம்மதியான முறையில் ஓய்வெடுப்பதற்கும், பகல் என்பது நமக்கு உழைத்து உண்ண வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா பகலையும் இரவையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் உலகத்தில் பரவி செல்லுங்கள், பூமியில நீங்க பரவி செல்லுங்கள். வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அவன் கொடுத்த அந்த நிஅமத்துக்களை கொண்டு நீங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் கண்ணியமான உணவை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். வஜஅலல் லைல லிபாஸா, இரவை உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். வஜஅலன் நஹார மஆஷா, பகலை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடக்கூடியதாக உங்களை ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கின்றான்.
அன்பானவர்களே, அப்ப நம்ம காலையில் நமக்கு உணவை தேடி வேலை செல்வது, வேலையை நாம் செய்து நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது நமக்கு கடமையான விஷயமாக இருக்கின்றது. ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகின்றது, மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன், எந்த ஒரு மனிதனும் உண்ண வேண்டாம், நல்ல முறையில் அதை சம்பாதித்தே தவிர அவர் உண்ண வேண்டாம். அமின் ஐ யஅகுல மின் அமலி யதிஹி, தன்னுடைய கரத்தினால் அவர் சம்பாதித்து சாப்பிடுவதுதான் அவருக்கு சிறந்தது. கரத்தினால் சம்பாதித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு சாப்பிடுவதுதான் அவருக்கு சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அண்ணன் நபி அல்லாஹ் நபி அவங்க இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய நபியான தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யஅகுலு மின் அமலி யதிஹி, தன்னுடைய கரத்தினால் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் உங்களுக்கு நீங்கள் உண்ணக்கூடிய உணவுலேயே சிறந்த உணவு எது தெரியுமா? உங்கள் கரத்தினால் நீங்கள் சம்பாதித்து உண்ணுவதுதான் சிறந்த உணவு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸில் வருது, அல் முஃமினு மினல் கவிய்யி கைரும் அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப், பலஹீனமான அந்த முஃமினை விட பலமான ஆரோக்கியமான அந்த முஃமின் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவன். பலஹீனமான முஃமின்னா யாருங்க? இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, பலஹீனமான முஃமின் என்பவன் இந்த உலகத்தில் தன்னை இயலாமையாக நினைத்து கொண்டு தனக்காக உழைக்காமல் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடியவன், தனக்காக உழைக்காமல் தன்னுடைய மறுமைக்காக உழைக்காமல் அமல் செய்யாமல் பலகீனத்தை தன் பலகீனமாக நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடியவன். பலமான முஃமின் யாருங்க? இந்த உலகத்திற்காகவும் தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடியவன். வாழ்வாதாரத்தில் யாரிடத்திலும் நான் கையேந்தி விடக்கூடாது, என்னுடைய தேவையை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய தேவையை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய மனைவி மக்களுடைய தேவையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னால் உழைத்து உண்ணக்கூடியவன் அவன்தான் பலமான முஃமின் என்று, அவன்தான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரியப்படக்கூடியவன் என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் சில பேர் வாலிபத்திலும் சரி, தன்னுடைய வாலிபத்தினுடைய ஒரு முதிர்ச்சி அடையக்கூடிய சமயத்திலும் சரி, உழைக்காமலே இந்த உலகத்தில் சில பேருக்கு பாரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய மனைவி மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களை இஸ்லாம் மிகவும் எதிர்க்கின்றது, வன்மையாக கண்டிக்கின்றது. தன்னுடைய தேவையை தானே தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உழைப்பது அவன் மீது கடமை. ஏனென்றால் தன்னுடைய ஒரு தேவை வரும் பொழுது யாரிடத்திலாவது அவன் கையேந்தி நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை உண்டாகக்கூடாது. அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃப்லா, உயர்ந்த கரம் தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது. இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட சிறந்தது. நீ கொடுக்கும் கரமாக இருக்க வேண்டுமே தவிர வாங்கும் கரமாக இருக்கக்கூடாது. யாசகம் தேடக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது. தன்னுடைய தேவைக்காக அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீ உண்டாக்கிவிடக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லி காமிக்கின்றது. அன்பானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதர் கயிறை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கரத்தில் கயிறை எடுத்துக்கொண்டு அவர் காட்டுக்கு சென்று விறகை வெட்டி அந்த விறகை ஒரு கட்டாக கட்டி தன்னுடைய முதுகில் வைத்து அவர் சுமந்து சென்று வியாபாரம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த பணம் இருக்கின்றதே, அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும்.
அது அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அந்த பணம் இருக்கிறது மற்றவிடத்தில் கையேந்துவதை விட விறகு வெட்டி அதை வித்து சாப்பிடுவது உனக்கு சிறந்த உணவு என்று நபி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, ஒரு சஹாபி, ஒரு மனிதர் நபி அவங்ககிட்ட வந்து யாசகம் கேட்கும் பொழுது நபி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அடிக்கடி இப்படி கேட்காம உழைத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்தாங்க. அந்த கோடாரியில் அவர் விறகு வெட்டி விறகை வித்து அந்த உணவை உண்ண வேண்டும் என்பது நபி அவர்கள் வலியுறுத்தி சொன்னார். உன்னுடைய யாசகம் தேடக்கூடிய இந்த பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் நீடித்து இருந்ததென்றால் நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக ஆகிவிடுவாய். அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை கொண்டு உழைத்து உண்ண வேண்டும், யாசகம் தேடக்கூடாது. மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், இஸ்லாம் நமக்கு இறைவனை மறந்து அமல் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. தன்னுடைய குடும்ப தேவை, தன்னுடைய மனைவியினுடைய தேவை, தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏதாவது ஒரு முயற்சி செய்யணுங்க. தன்னுடைய படிப்பறிவு இருந்தால் நல்ல ஒரு வேலைக்கு செல்லலாம். படிப்பறிவு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தால் சிறு தொழில் கூட செய்யலாம். சொந்த தொழிலாக வியாபாரம், காய்கறிகளை விற்கலாம், விறகு வெட்டலாம், ஏதாவது கடையில் கூலி தொழில் செய்யலாம், சுய தொழில் செய்யலாம். என்னங்க, கண்ணு தெரியாதவங்க பேனா விற்று சம்பாதிக்கிறாங்க. கண்ணு தெரியாதவர்கள் பிச்சை எடுப்பது கேவலம் என்று நினைத்து பேனா விற்று சம்பாதிக்கின்றார்கள். அதை கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள், வயிற்றை கழுவுகிறார்கள். ஏதாவது ஒரு சின்ன வேலை, எந்த வேலையும் கேவலமானதல்ல, எந்த வேலையும் கேவலமானதல்ல. அன்பானவர்களே, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கின்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கு என்ன வேலையை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து பங்கு பிரித்து கொடுக்கின்றோம். யார் என்ன வேலை செய்யணும், என்ன வேலை யாரு செய்யணும் என்பதை நாம் முடிவெடுத்து கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சிலருக்கு இந்த உள்ளூரில் வேலை இருக்கும், சிலருக்கு வெளியூரில் இருக்கும், சிலருக்கு வெளிநாட்டில், சிலர் ஒவ்வொருத்தரும் ஆட்டோ ஓட்டுவாங்க, சிலர் வியாபாரம் செய்வாங்க, சிலர் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பிஸ்னஸ் செய்வாங்க. யார் யார் என்ன சம்பாதிக்க வேண்டும், எதில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வர வேண்டும் என்பதை நாம் முடிவெடுத்து கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், வரஃபஅனா ஃபௌகஹும் பஅதஹும் ஃபௌக பஅதின். உங்கள் சிலரை விட நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். சிலரை விட நாம் உயர்த்தி, எதற்காக அங்கே உயர்த்தி வச்சிருக்கிறாங்க? பணக்காரர்கள் அவங்க கொஞ்சம் வசதியானவங்களாக இருப்பாங்க. ஏன் கூலி தொழில் செய்ய வேண்டும்? தேவையுடையவங்க இருப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தில் லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா. சிலருக்கு கட்டுப்படுத்தி வேலை வாங்க வேண்டும் என்பதற்காகவே நாம் சிலரை விட வசதியில் அல்லது உலகத்தில் நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எல்லாருமே பணக்காரர் இருந்தால் யாருங்க தொழில் செய்ய போகிறோம்? உங்கள் கூலி வேலை யார் செய்வாங்க? அதனால் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களில் சிலரை விட நம்ம உயர்த்தி வைக்கிறது காரணம் என்னன்னா, நீங்கள் யாரிடத்தாவது வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். அன்பானவர்களே, எல்லா நபிமார்களும் வேலை செஞ்சாங்க. நபிமார்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட புனிதர்கள், அவர்களும் வேலை செய்தார்கள். குர்ஆன் நமக்கு சொல்கின்றது, நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்கின்றது. எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் வேலை செய்து சம்பாதித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு விதமான வேலைகள் செய்தார்கள். வேலைகள் செய்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு மார்க்க பணியும் செய்தார்கள். மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தார்கள். நல்ல பாதை எது, தீய பாதை எது என்பதை மக்களுக்கு சொல்லி காமித்தார்கள்.
அதற்கு பிறகு அவர்கள் மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை, வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், இந்த நல்ல காரியத்திற்காக உங்களிடத்தில் நான் எந்த கூலியும் வாங்கல, எந்த கூலியும் நான் கேட்க மாட்டோம். மின் அஜ்ரின் ஐன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், கூலி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தேடுகின்றோம் என்று நபிமார்கள் சொன்னாங்க. அன்பானவர்களே, அப்ப ஒவ்வொருவரும் தொழில் செய்வது, சம்பாதித்து உண்ணுவது நபிமார்களுடைய சுன்னத். அன்பானவர்களே, நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, இஅலம் அன்ன ஷரஃபல் முஃமினி, முஃமினினுடைய கண்ணியம் எதில் இருக்கிறது தெரியுமா? கியாமு பில் லைலி, இரவு நேரத்து தொழுகையில் இருக்கின்றது. கியாமு பில் லைலி, இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொழுகக்கூடியவர்களுக்கு அதில் கண்ணியம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இன்னும் கண்ணியம் எதில் இருக்கிறது தெரியுமா முஃமின்களுக்கு? மக்களை விட்டும் தேவையற்றிருப்பதில் இருக்கின்றது. மக்களிடத்தில், எந்த மக்களிடத்திலும் தேவையில்லாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தேவையுடையவனாக இருப்பதில் தான் கண்ணியமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நமக்கு நபி அவங்க சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, இப்போ கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஒரு முஃமின் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் தேவையுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எந்த தேவையாக இருந்தாலும் தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து நாம் அதற்கான முயற்சியை செய்து நாம் சம்பாதிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம் செஞ்சாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுத்து துறையில் அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள், அதை கொண்டு சம்பாதித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசாரி வேலை, மரத்தை வெட்டி அதை கொண்டு பலகைகள் செய்வது, அதை கொண்டு தேவைகளை நிறைவேற்றி அதில் மூலமாக சம்பாதித்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை உருக்கி அதிலிருந்து கேடயங்கள், வாள்கள் செய்து அதன் மூலமாக சம்பாதித்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வியாபாரி. அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வில்லு, அம்பு போன்ற விஷயங்களை தயாரித்து விற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் வியாபாரிகளாக இருந்தார்கள். தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள், ஆட்டு வியாபாரங்கள் செய்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆடு மேய்த்தார்கள், ஆட்டு வியாபாரம் செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, ஆடு மேய்த்து அதில் இருக்கக்கூடிய பால்களை கறந்து சாப்பிடக்கூடியவர்களாக, விவசாயம் செய்யக்கூடியவர்களாக எல்லா நபிமார்களும், அதிகமாக நபிமார்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்ததாக நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் காண கிடைக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மந்திரியாக இருந்தவர்கள். கோதுமையை விவசாயம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 12 ஆண்டுகள் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். அதை கொண்டு அதனுடைய வருமானத்தில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள். அன்பானவர்களே, அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் நபி அவங்க சிறுவயதில் தன்னுடைய சிறிய தந்தையோடு அவர்கள் வியாபாரத்துக்கு சென்றார்கள். வாலிபத்திலும் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்றிருக்கிறார்கள், ஆடும் மேய்த்திருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்து உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ உழைத்து உண்ணுவது ஆக சிறந்த ஒரு உணவு என்பதை நமக்கு நபி அவங்க சொல்லித்தராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தனக்கான வாழ்வாதாரம் உணவுக்காக உழைக்காமல் இருப்பது மிக வெறுப்பான விஷயம், மிக கேவலமான விஷயம், அருவருப்பான விஷயம். அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டே மட்டும் பள்ளிவாசலில் இருக்கிறாரு, தனக்காக அவர் உழைக்கிறதில்லை, தன் குடும்பத்துக்காக உழைக்கிறதில்லை என்றால் அவரை விட கேவலமான மனிதர் யாரும் இல்லை. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் வருகிறது, நபி அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்ன மினத் துனூபி துனூபன் லா தக்ஃபிருஹா, பாவங்கள்லிருந்து சில பாவங்கள் இருக்கின்றது, அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்பதே இல்லை.
பாவங்களில் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் சில பாவங்களுக்கு பரிகாரம் என்பதே இல்லை. அஸ்ஸலாத்து தொழுகையை கொண்டும் அதற்கு பரிகாரம் இல்லை, வலஸ்ஸியாமு நோன்பை கொண்டும் அதற்கு பரிகாரம் இல்லை, வலல் ஹஜ்ஜு ஹஜ்ஜை கொண்டும் அதற்கு பரிகாரம் இல்லை, வலல் உம்ரத்து உம்ராவை கொண்டும் அதற்கு பரிகாரம் இல்லை. காலு ஃபமா யக்ஃபுருனா யா ரசூலல்லாஹ், எந்த காரியத்தை கொண்டு அதற்கு பரிகாரம் இருக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. எந்த காரியம் செஞ்சா யா அல்லாஹ் அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹுமூமு ஃபீ தலபில் மஈஷத்தி, தன்னுடைய குடும்பத்திற்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களுக்கு அந்த உணவை கொடுக்கின்றார்களே, அதுதான் அந்த பாவத்திற்கினுடைய பரிகாரம் என்று நபி அவங்க சொன்னாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கணும், உழைத்து கொடுப்பது இருக்குது. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு உழைத்து கொடுப்பது இருக்கிறதே, அதுதான் அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அடுத்து நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஃபர்லான காரியம் தொழுகை நமக்கு ஃபர்லான காரியத்திற்கு பிறகு ஆக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது என்றால் உழைத்து உண்ணுவது தான். மா கசபுர் ரஜுலு கஸ்பன், ஒரு மனிதன் உழைத்து சம்பாதிக்கின்றான். அத்தியபு மின் அமலி யதிஹி, தன்னுடைய கரத்தினால் அவன் உழைத்து உண்ணக்கூடிய அந்த செல்வம் இருக்கிறது மிகவும் பரிசுத்தமானது. வமா அன்ஃபகர் ரஜுலு, அந்த செல்வத்தை கொண்டு அந்த மனிதன் அலா நஃப்ஸிஹி தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றான். வ அஹ்லிஹி தன்னுடைய மனைவியினுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றான். அந்த மனைவிக்கு உணவு கொடுக்கின்றான், உடை கொடுக்கின்றான், தங்க இடம் கொடுக்கின்றான். வ வலதிஹி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கின்றான், உடை கொடுக்கின்றான், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்றான். வ ஹாதிமிஹி தன்னுடைய பணிவிடையாளர்கள், தன்னுடைய குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய, தன்னுடைய தொழில்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய அந்த வியாபாரத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களினுடைய தேவையை அவன் நிறைவேற்றுகின்றான், செலவு செய்கின்றான். ஃபஹுவ ஸதகத்துன், நபி அவங்க சொன்னாங்க, இந்த காசெல்லாம் செலவுகள் செய்வதெல்லாம் சதக்காவாகும் என்று சொன்னார்கள். தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கிறது, தன் மனைவிக்கு செலவு செய்கிறது, தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு செலவு செய்வது, இதெல்லாம் எதில் போய் இங்கே சேரும்? சதக்காவில் சேரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கார், வணங்கிக்கிட்டே இருக்கிறார். என்னப்பா செய்கிறேன்னு கேட்டாங்க. நான் அல்லாஹ்வை வணங்குறேன், வேறு வேலை இல்லை எனக்கு, நான் தொழுகிறது தான் எனக்கு வேலை, இங்கே வேறு வேலையும் இல்லைண்ணா. இப்போ உன்னுடைய தேவைன்னா யார் நிறைவேற்றா? என்னுடைய அண்ணன் பார்த்துக்கிறாரு, என்னுடைய சகோதரர் எனக்கு காசு கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, உடை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, நான் எந்த வேலைக்கு போகிறதில்லை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை விட உன்னுடைய சகோதரன் சிறந்தவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை நீ வணங்கிக்கிட்டே இருக்கிறப்பா, உன்னுடைய தேவையை நீ நிறைவேற்ற மாற்ற, உன்னுடைய தேவையும் நிறைவேற்றி அவன் உன்னுடைய சகோதரன் தன்னுடைய தேவையும் நிறைவேற்றிக் கொள்கிறானே, அவன்தான் உன்னை விட சிறந்தவன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள், நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபியை பற்றி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை பற்றி சொல்லப்பட்டது. அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோடு ஒரு சஃபரில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி வந்தார். அவர் எந்த நேரமும் சஃபரில் பயணம் செய்யும் பொழுது தன்னுடைய ஒட்டகத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒட்டகத்திலேருந்து நாங்கள் இறங்கி ஒரு இடத்துல தங்கக்கூடிய நேரத்தில் இறங்கின உடனே அவர் தொழுக ஆரம்பிச்சிருவார். எந்த அளவுக்கு தொழுவாருன்னா, மறுபடியும் நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுவரை அவர் தொழுக ஆரம்பிப்பார். அவர் தொழுதுகிட்டே இருப்பார், இல்லாட்டினா திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ நபி அவங்க கேட்டாங்க, அவருடைய ஒட்டகத்துக்கு யார் உணவு கொடுக்கிறது, அவருடைய உணவை யார் தயாரி செய்கிறது? அப்போ சொன்னாங்க அந்த சஹாபா, நாங்கள் தான் தயாரித்து கொடுக்கின்றோம், ஒட்டகத்துக்கும் உணவு நாங்கள் தான் கொடுக்கின்றோம், அவரை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள். தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவது, தன்னுடைய ஒட்டகத்தினுடைய தேவையை அவர் சொந்தமாக நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவரை விட நீங்கள் தான் சிறந்தவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அதே போன்ற ஒரு ஹதீஸில் வருது, சஹாபாக்கள் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க, நபி அவர்களோடு ஒரு மனிதரை, ஒரு வாலிபரை பார்க்குறாங்க. நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபர், நல்ல உடல் அமைப்புடையவர், வேகமாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், உழைத்து கொண்டிருக்கின்றார்.
அவருடைய அந்த வேகத்தை பார்த்து சில சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வந்தா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயின் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். தன்னுடைய குழந்தைக்காக ஒரு மனிதர் உழைக்கின்றார் என்றார், இந்த மனிதர் தன்னுடைய குழந்தை சிறு பிள்ளைகளுக்காக உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் முயற்சி செய்கிறார், உழைக்கிறார் என்றால் ஃபீ ஸபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான்ப்பா இருக்கிறாரு. தன்னுடைய பிள்ளை யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது என்றுக்காக உழைக்கிறார், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறார். வயின் கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைஹி ஷேகைனி, வயசான தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக இவர் உழைக்கக்கூடியவராக இருந்தால், தன்னுடைய முடியாத பெற்றோர்களுக்காக உழைக்கக்கூடியவராக இருந்தால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான்ப்பா இருக்கிறார். மார்க்க போர்ல போரிட்டாதான் அல்லாஹ்வுடைய பாதை இல்லை, தன்னுடைய தாய் தந்தைகளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக உழைத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். தன்னுடைய மனைவி மக்களுக்காக தேவைக்காக உழைத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். இன்னும் நபி அவங்க சொன்னாங்க, வயின் கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி, தனக்காக ஒருவர் உழைக்கின்றார், வயஃபுஹா, யாரிடத்திலும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், யாரிடத்திலும் நாம் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக தனக்காக உழைக்கக்கூடியவனாக இருந்தால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான்ப்பா இருக்கிறார் என்று நபி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, அடுத்து சொன்னாங்க, அதுதான் முக்கியமான வார்த்தை, வயின் கான ஹரஜு ரியாஅன், ஒரு மனிதன் உழைக்கின்றார், ஆனால் அவர் உழைக்கக்கூடிய அந்த செல்வம் எதற்காக சொன்னா, மக்களுக்கு மத்தியில் நான் பெரிய செல்வந்தன், பெரிய உழைப்பாளி என்று காட்டிக்கொள்வதற்காக இருந்தால், வத்தஃபாஹுரன், தன்னை அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்க வேண்டும் என்பதற்காக இருந்தால், ஃபஹுவ ஃபீ ஸபீலி ஷைத்தான், இவர் ஷைத்தானுடைய வழியில் இருக்கிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, இப்போ தன்னுடைய பொருளுக்காக தன்னுடைய செல்வத்திற்காக உழைப்பது என்பது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதை போன்று என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பைஹகி கிதாபில் வருகின்றது. அன்பானவர்களே, 2 பேர் சஹாபாக்கள்ல 2 விதமான மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க பெருமை அடித்து கொண்டிருந்தாங்க. அப்ப ஒரு கூட்டம் ஒட்டகம் மேய்க்கக்கூடிய கூட்டம், இன்னொரு கூட்டம் ஆடு மேய்க்கக்கூடிய கூட்டம். 2 பேரும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டகம் மேய்ப்பவர்கள் தான் சிறந்தவர், ஆடு மேய்ப்பவர்கள் தான் சிறந்தவர். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புஇஸ மூஸா ஃபஹுவ ராஇ கனமின். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆட்டை மேய்க்கக்கூடியவராக இருந்தார்கள். வயின் வபுஇஸ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபஹுவ ராஇன், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆட்டு மேய்க்கும் பொழுதுதான் அவருக்கு நபித்துவத்தை கொடுத்தான். வபுஇஸ அன, நானும் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருக்கும் பொழுதுதான் எனக்கும் நபித்துவம் கொடுக்கப்பட்டது. வ அன ராஇ கனமின் லி அஹ்லி பி ஐஜியாத், மக்காவில் ஒரு கூட்டத்தினர்களுடைய ஆடை மேய்த்து அதனுடைய கூலியை வாங்கி நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, அப்ப தலபுல் ஹலாலி வாஜிபுன், ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பது ஒவ்வொரு மனிதனின் மீது கட்டாய கடமை. அலா குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு மனிதன் மீது கட்டாய கடமை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மறுமைக்கான தயாரிப்பும் இந்த உலகத்திலும் கண்ணியமான நல்ல வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.